ஏண்டி ஒரு மனுஷன் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு பசியோட வீட்டுக்கு வர, நீ இப்பதான் வர? ஆமா, இவரெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராரு. நாங்கெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போய் பகுமானமா படுத்துருச்சு வரோம். நானும் வேலைக்கு தான் போயிட்டு வரேன் சாரப்பாம்பு. அப்போ பசிக்குதுல எனக்கு. ஏன் 10 தோசை ஊத்தி சாப்பிடுறது? நானே தான் வந்து சமைக்கணுமா? நீங்க எல்லாம் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா புதுசா திறந்த மேம்பாலம் மாதிரி நல்லா காலை பொழந்துட்டு உட்காந்து ஹாயா டிவி பாப்பீங்க. ஆனா நாங்க ஆபீஸ்லயும் வேலை செய்யணும், வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யணும். பாவா அவளு வேலைக்கு தானே போயிட்டு வரா, நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஜிங்க்ல போட்ட பாத்திரம் அப்படியே தான் இருக்கும், நானே தான் வந்து கிளீன் பண்ணணும். இந்த வீடு அப்படியே தான் இருக்கும், நானே தான் வந்து கூட்டணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் சமைக்கவும் செய்யணும். வாய மூடிட்டு இருந்திருக்கலாம். உங்களும் சொல்லி தப்பு இல்ல, உங்களுக்கு எந்த வேலையும் சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்காங்க பாருங்க மதர் ஆஃப் ரோஹித், அவங்கள வெளுத்தா சரியாயிடும். இந்தா சாமி, சொல்லுங்க சொல்லுங்க. பாப்பாக்கு பாப்பா குட்டி இல்லாமா என் செல்லம். பாப்பாக்கு ஒரு வாய், நீங்க ஒரு வாய் போடுங்க. இந்தாங்க பாப்பாக்கு போட்டேன். பாப்பா கூட்டியாச்சுல, நீ ஒரு வாய் சாப்பிடு. இந்த அப்பாதான் உயிரை வாங்குறான்னா நீயும் ஏன்டா இப்படி இருக்க? நீயாச்சும் உனக்கு வரப்போற வைஃப கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி பாத்துக்கோ. உங்க அப்பா மாதிரி மட்டும் இருந்துராத. ஏன்டா அழுகுற? இன்னும் 2 வாய் தான் போடு. அச்சச்சோ, ஏன் சாமி அழுகுற? தம்பி பாப்பா வேணுமா? ஐயோ முறைக்கிறாளே. சும்மா